ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். வெஜ் பிரியாணி 65 ரைத்தா. இதுதான் இந்த வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். பொன்னி பச்சரிசியை ஒரு 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இதை 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா சாஃப்டாக போலன்னு இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து குக்கரில் 150 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 கிராம்பு, ஒரு 5 பீஸ் பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 பீஸ் பட்டை 1 இன்ச்சு சைஸுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் நொறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். ஹோல் கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கரம் மசாலா பவுடர் சேர்க்க போகிறதில்ல. 2 பிரிஞ்சி இலை சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அரை கை புதினா இலை சேர்த்துருக்குறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் 300 கிராம் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 85% வதங்கணும். அதாவது நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். எல்லா வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். அதே நேரத்தில் தீஞ்சிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வதங்கிக்கணும். அது ஒரு 85% அப்படின்னு வச்சுக்கலாம். நான் நான்வெஜ்ஜுக்கு இன்னும் ஒரு 5-10% நல்லா தீஞ்சிற மாதிரி நம்ம வதக்கிப்போம். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். வெஜ் பிரியாணிக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே தனி மிளகாய் தூளை நம்ம எண்ணெயில் இப்படி வதக்கும்போது பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தனி மிளகாய் தூளை ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு அரை கை மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 250 கிராம் தக்காளியை கொஞ்சம் பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின் ஸ்லைசஸாலாம் கட் பண்ணலை. தக்காளியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது ரொம்ப மசிஞ்சு வதங்காது, அங்கங்கே கிடக்கும். ஏன்னா ரொம்ப மசிஞ்சிருச்சு அப்படின்னா தக்காளி சாதத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு வெளியில் வந்துடும் வெஜ் பிரியாணியில். அதனால் இதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைசஸாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிரை நல்லா வதங்க விட்டுருவோம். அந்த தயிர் நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்க விட்டுறலாம். ஏன்னா இது லஞ்ச் பாக்ஸுக்கு காலையிலே செஞ்சிகிட்ருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது எனக்கு இன்னும் ரெடி ஆகலை. நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேரலாக இதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது வதக்கினதுக்கப்புறமும் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். இல்லை தயிர் வதங்கினதுக்கப்புறமும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் எதுவும் சேர்த்தாலும் ஃபஸ்ட்டு சேர்த்தாலும் நல்லா வதங்க விட்டுட்டு அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆகிட்டு அங்கே தயிரும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துடலாம். பட்டாணி ஒரு 100 கிராம் உரித்து வச்சுருக்கிற பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். மற்ற காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 150 கிராம், மொத்தத்தில் 250 கிராம் காய்கறி 3/4 கிலோ அரிசிக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். 1 கிலோ அரிசிக்கு கூட நீங்கள் ஒரு 300 கிராம் அளவுக்கு நீங்கள் காய்கறி சேர்த்துக்கிட்டால் போதும். அப்போ தான் வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட்டாணியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீசன் உங்களுக்கு பட்டாணி. அதனால் நீங்கள் வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதம் 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ப்ரிசர்வ் பண்ணுறது. நம்ம அப்பப்போ தேவைக்கு கூட நம்ம 1 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்டு, பிறகு பீன்ஸ் இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். மொத்தத்தில் எல்லாமே சேர்த்து 250 கிராம் காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஏன்னா இது பொன்னி பச்சரிசி, அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். குக்கரில் வைக்க போகிறோம், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா கலகலன்னு கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கேஸும் வீணாகாது. ஏன்னா மூடி வச்சு கொதிக்க வைக்கும்போது ஸ்டீம்லாம் வெளியில் போகாது, டக்குன்னு கொதிச்சிரும். அதுவும் காலையில் சமைக்கும்போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் டக்குன்னு வேலை ஆகும். நீங்கள் பாட்டு திறந்து வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீம் வெளியே போயிட்டுருக்கும், தண்ணியும் வற்றிட்டுருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே ஒரு தடவை கலந்து விடணும். ஏன்னா அப்படியே ஒரே பக்கமாக போய் குவிஞ்சு உட்காந்துருச்சு அப்படின்னா பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கலந்து விட்டதுக்கப்புறம் தான் குக்கரை மூடணும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமே நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் மூட போகிறேன். இப்போ மூடுறதுக்கு முன்னே ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம்.
நான் வெஜ் பிரியாணிக்கு சில டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்ப்பேன். சைட் டிஷ்ஷை பொறுத்து நான் வந்து நெய் சேர்த்துப்பேன். இன்றைக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெறும் சிக்கன் 65 ரைத்தாவும் தான். அதனால் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் மனம் அவ்வளோ வரக்கூடாது அப்படின்னா தான் இந்த சைட் டிஷ்ஷுக்கு இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே மூடிட்டேன். தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. குக்கரில் விசில் போடும்போது உடனே கலந்து விட்டுட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு 2 விசில் விட போகிறேன். ஹை ஃப்ளேம் கிடையாது, மீடியம் ஃப்ளேமில் தான் விட்டுருக்குறேன். விட்டு 2 விசில் வச்சு ஸ்டீம் போனதுக்கப்புறம் இங்கே திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக பொலன்னு நல்லா வந்திருக்குது. அடி பிடிச்சிருக்காது. ரொம்ப பக்குவமாக கரெக்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்திரத்தோட அடிப்பக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக மேல் பாத்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அடி பாத்திரமும் இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு பொன்னி பச்சரிசி நல்ல உதிரியாக விரியக்கூடாது. அந்த சாதம் வந்து விரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் போயிடும். கரெக்டாக வேகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் அரிசியை போட்டு நீங்கள் மூடி கரெக்டாக 2 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பரான உங்களுக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸுக்கு சும்மா வெஜ் பிரியாணி ஒரு ரைத்தாவுமே வச்சு கொடுத்தாலே போதும். நான் சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன், அதனால் 65 ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சிக்கனுக்கு அதுக்குள்ளே மசாலா போட்டு வச்சுட்டேன். இதுக்கு எந்த அளவுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு நான் மசாலா போட்டிருக்கேன் அப்படின்றத நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் பிரியாணி பண்ணும்போதே பேரலாக ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். அதாவது வெங்காய சம்பல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதையும் ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு கை வெங்காயம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரே ஒரு பச்சை மிளகாய் 4 நறுக்கி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 2 பிஞ்சு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து எடுத்தால் உங்களுக்கு ரைத்தா ரெடி. சிம்பிள் தான். நமக்கு பிரியாணியும் இங்கே ரெடி ஆகிட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து ஈவன் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கீழே இருக்க சாதம் மேலே இருக்க சாதம்லாம் ஒரே பக்குவத்தில் இருக்கும். மத்தியானம் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளைகட்டின பயிர் தான் தாளித்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 65க்கு எண்ணெய் சூடு நல்லா இருக்கணும். அப்பளம் பொரிக்கிற சூடு இருக்கணும். டக்குன்னு போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா வந்து 65 ரெடி. இதுக்கு மசாலா அளவும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, பாதி எலுமிச்சம்பழம் இவ்வளோத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து கலந்து தேவைப்பட்டுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு பொரித்து எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த மசாலா அளவுக்குலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. தக்காளி பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், தனி வீடியோவும் போட்டிருக்கிறேன். தக்காளியோட கண்ணு கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கவுத்தி ஓட்டை போட்ட கூடையில் நீங்கள் சில்வர் கூடையோ பிளாஸ்டிக் கூடையோ நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் 3 வாரம் வரைக்கும் அது பாட்டுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தனியாக ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் இது தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எங்களுக்கு வீட்லேயும் லஞ்சுக்கு இது தான் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.